வணக்கம் நண்பர்களே. 2026 வைகாசி மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசிக்கான பலன்கள். மீன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. ராசியில் சனியினுடைய சேர்க்கை என்பது இருக்குது. தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் உங்களுடைய ராசிக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் செயல்பட்டு வருது. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சம்பகாலமாக இருந்து வந்த அந்த கூட்டு கிரக நிலைகள் அப்படிங்கிறது முழுவதுமாக விலகப்படுது. இதனால் மீன ராசிக்கு சம்பகாலமாக இருந்து வந்த மனச்சுமைகள், சங்கடங்கள், குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் வந்து விடுதலை பெற்று ஒரு நல்ல அமைதி தரக்கூடிய விஷயங்களை நோக்கி நகர ஆரம்பிப்பீங்க. பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தால் அதில் உங்களுக்கான நன்மைகளையும் பார்த்துட்டு வருவீங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை கொஞ்சம் அடமெண்டலாக இருக்க செய்வீங்க. பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அடமெண்டல் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில சாமர்த்தியமான விஷயங்களை கையாண்டு அமைதி தரக்கூடிய விஷயங்களும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் இந்த மாதம் பார்த்துட்டு வருவீங்க. குறிப்பாக உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக உங்களுடைய பேச்சாற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் உதவி புரியும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கான நன்மைகளும் ஆதாயங்களும் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்களை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகளே இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பட்டும்படாமல் தொட்டும்படாமல் தான் இருக்குது. வரவு செலவுகள் ஈக்குவலாக இருக்கும். அதனால் சரியான முறைகளை கணக்கு வழக்கு வைத்து செயல்பட்டு வாங்க. பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு அதிகமாக எதையும் முயற்சி பண்ணாதீங்க. ஆனால் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பட்டும் பண்ணாமல் தொட்டும் தொடாமல் தான் செயல்பட்டு வருது. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அங்கே விஷயங்கள் இருக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமை நிதானத்தோடு செயல்பட்டு வர்றது பொருளாதார சிக்கல்களை தவிர்க்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கங்க. இது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கவனம் தேவை. இப்போ பொருளாதார விஷயங்களை பொறுத்தவரை இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டு வாங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களில் ஒரு முழு நல்ல பலன்களை பார்க்க முடியும். சார்ந்த விஷயங்களை நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சிலர்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்க பெற்றுட்டு வருவீங்க. விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது. சில விஷயங்கள் காரியங்களில் வாலண்டியராகவே நீங்களே தலையிட்டு அந்த விஷயங்களை மிக்க பொறுப்போடு செயல்பட்டு வருவீங்க. இதனால் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் நன்மை தரக்கூடிய அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக சில விஷயங்களை கையாள்வீங்க. இதனால் குடும்ப உறவுகளுக்கு கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெரிய அளவில் சிக்கல்கள் இருக்காது. உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டே வருவாங்க. குறிப்பாக முன்னாடி சொன்ன மாதிரி பேசிய பல விஷயங்களும் சரி பண்ணிவிடுவீங்க. அதில் இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்களும் அடங்கும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாக இருக்குது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே வேலை செய்து, குறிப்பாக உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகுந்த அளவில் நன்மை தரக்கூடிய விஷயங்களாகவே அமைஞ்சிருக்கு. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த மாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் சமகாலமாக இருந்து வந்த மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெற்று இந்த மாதம் எல்லாத்துலேயுமே ஒரு சுமூகமான மாற்றங்களை பார்த்து வருவாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.